மகாநதியின் எப்படிமோ வெண்ணிலா பயங்கர போராட்டம் பண்ணி அப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு வாங்க. ஆனால் விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதும் காவிரி கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் எந்த தப்பு இல்லாத என் புருஷனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஏமா உங்களோட விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் சந்தோஷமா இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ என்னவா நடக்குதுன்றாங்க. இங்கே பாருங்க சார், என்னுடைய புருஷன் இவர் வெண்ணிலா தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிக்க வேண்டியது வெண்ணிலாவை மட்டும்தான், என் புருஷனை கிடையாது சரியான்றாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க சொல்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே எடுத்துக்கிறீங்க, அப்போ நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்றாங்க. வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஆனால் தயவு செஞ்சு வெண்ணிலாவை என்னுடைய புருஷனுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க. வெண்ணிலாவுடைய மனசை ராகினி, பசுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து நல்லாவே ஏமாற்றி வச்சிருக்காங்க சார்ன்றாங்க. ஆனால் என் புருஷன் எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்ட்டு நடந்த எல்லா ஸ்டோரியுமே காவேரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் காதலிச்சாங்க, அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் சார் அப்படின்ட்டு ஸ்டோரி எல்லாமே இந்த இன்ஸ்பெக்டருக்கு சொல்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு? ஆமாம் சார், இப்போதான் கிட்டத்தட்ட நாங்கள் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் காவிரியோட விஷயத்தை கேட்டு அவங்களே லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்க போது, விஜயை வெளியே விட போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.